வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில காசு, பணம், பொருள் இதை எல்லாத்தையும் தேடுங்க. ஆனா, ஆறுதல் மட்டும் யாருக்கிட்டயும் போய் தேடி நின்னு எதிர்பார்த்துட்டு நிக்காதீங்க. என்னைக்கு ஒருத்தவங்க கிட்ட போய் நீங்க ஆறுதல் தேடுறீங்களோ, அந்த நிமிஷத்திலேயே உங்க வாழ்க்கைய நீங்க அடுத்தவங்க கிட்ட அடமானம் வைக்கிறீங்க அப்படிங்கிறத மறந்து போயிடாதீங்க. ஆறுதல் அப்படிங்கிறதுக்காக உங்க மனசுல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் அடுத்தவங்க கிட்ட நீங்க ஷேர் பண்ணிடுவீங்க. கடைசியில அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்க மனசுல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் வாங்கிக்கிட்டு, உங்களுக்கு ஆறுதல் பேசுற மாதிரி 4 வார்த்தைய சொல்லிட்டு, கடைசியில உங்க வார்த்தைகள வச்சே உங்கள காயப்படுத்துறதுக்கு இங்க நெறைய பேர் தயாரா இருக்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்க கிட்ட போய் உங்க வாழ்க்கைய அடமானம் வைக்காதீங்க. அதான் நான் சொல்ல வர்றது என்னன்னா, யாருக்கிட்டயும் போய் ஆறுதல் அப்படின்னு சொல்லிட்டு நிக்காதீங்க. என்னைக்குமே உங்க வாழ்க்கையில அதிகமா படுறீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு இதுக்கு மேல அதிகமா கோவப்படாதீங்க. இத நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க இழக்கவே கூடாது அப்படின்னு ஒரு சில விஷயங்கள நெனச்சிருப்பீங்க. மனசுக்குள்ள இந்த விஷயத்த மட்டும் நம்ம இழந்துறவே கூடாது அப்படின்னு எதையெல்லாம் வரையறுத்து வச்சிருக்கீங்களோ, அது அத்தனை விஷயத்துலயும் நீங்க கோவப்படும்போது, அந்த கோபத்தின் உச்சியில நீங்க என்ன பண்றீங்கன்னே தெரியாம, நீங்க எதையெல்லாம் இழக்கக்கூடாதுன்னு நெனச்சீங்களோ, அது ரொம்ப ஈஸியா இழந்துருவீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. முடிஞ்ச வரைக்கும் கோவத்த குறைச்சுக்கோங்க. யாருக்காகவும், எதுக்காகவும் உங்கள நீங்க காயப்படுத்திக்காதீங்க. உங்க வாழ்க்கையில வர்றவங்க எல்லாத்தையும், இன்னும் சொல்லப்போனா உறவா வர்றவங்க எல்லாத்தையும் உயிரா நினைக்கிறது உங்களுடைய மிகப்பெரிய முட்டாள்தனம். நீங்க எல்லாத்தையும் தொங்கிட்டு, எல்லாத்தையும் உறவா வரவங்க எல்லாத்தையும் உயிருக்கு மேலா நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டு, உங்க வாழ்க்கைய நீங்க கடைசியில அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்கன்னு வருத்தப்படுறதுல எந்த நியாயமும் கிடையாதுங்க. முடிஞ்ச வரைக்கும் சொல்றேன், உங்க வாழ்க்கையில வரக்கூடிய பாதை இருக்கு பாத்தீங்களா? அந்த பாதையில வரக்கூடிய வரவங்க போறவங்க எல்லாருமே வழிப்போக்கர்கள் தான். ஆனா, உங்க வாழ்க்கை அப்படிங்கிற பயணத்துல உங்க கூட கடைசி வரைக்கும் நீங்க மட்டும்தான் வரப்போறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மேலையாவது யாரையும் நம்பிக்கிட்டு, இவங்க இருந்தாதான் நான் சந்தோஷமா இருப்பேன், இவங்க விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்லாம் வருத்தப்பட்டுட்டு உட்கார்ந்துருக்காதீங்க. இங்க கடிக்கிற மிருகம் இருக்கு பாத்தீங்களா? அந்த மிருகத்து கூட கூட நம்ம வாழ்ந்துடலாம். ஆனா, நடிக்கிற மனுஷங்க இருக்காங்க பாத்தீங்களா? நேரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சோந்தி மாதிரி தன்னுடைய கேரக்டரை மாத்திக்கிட்டு அப்படியே திருப்பி போட்டு பேசக்கூடிய மனுஷங்க இருக்காங்க பாத்தீங்களா? அவங்க கூட வாழ்றது தான் ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில அடுத்தவங்க ஏதாவது ஒரு விஷயம் உதவி கேக்குறாங்க, இல்ல ஏதாவது உங்ககிட்ட செஞ்சு தர சொல்லி கேக்குறாங்க அப்படின்னா, உங்களால முடிஞ்சது அப்படின்னா அதை முடியும்னு சொல்லுங்க. முடியல அப்படின்னா அந்த நிமிஷமே முடியாது அப்படின்னு சொல்லிடுங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, முடியும், இதை நான் உனக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டு கடைசியில் அதை உங்களால செய்ய முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அப்பவே முடிஞ்சு போயிடுங்க. அவங்க உங்க மேல வச்சிருக்கக்கூடிய அத்தனை நம்பிக்கைகளும் சுக்கு நூறா உடைஞ்சு போயிடும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. வாய்ப்புகள் கிடைக்கிறதுனால திறமை இல்லாதவன் கூட தன்னோட வாழ்க்கையில மிகப்பெரிய உயரத்துக்கு உச்சத்தை தொடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா வாய்ப்புகள் கிடைக்காதனால திறமை இருக்கிறவன் கூட இருக்கிற இடம் தெரியாத போன கதையெல்லாம் இங்க நிறைய பேருக்கு நடந்திருக்கு. நீங்களும் கண்கூடா பார்த்துருப்பீங்க. இதனால நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கையில வரக்கூடிய வாய்ப்புகள் அத்தனையும் சரியா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில உங்களுடைய கண்களை நீங்க நம்புறதை விட உங்களுடைய கண்ணீரை நிறைய பேர் நம்புவாங்க. என்னடா அழுதுட்டானே அப்படின்னு நம்புவாங்களா? ஆனா உண்மை அதுதாங்க. உங்களுடைய கண்களுக்கு விட கண்ணீருக்கு தான் மதிப்பு அதிகம். ஏன்னா நம்மளுடைய கண்கள் இந்த உலகத்தை காட்டுது, ஆனா நம்மளுடைய கண்ணீர் தான் நம்ம உள்ளத்தை காட்டுது அப்படிங்கிறது தான் உண்மை. மனசுக்குள்ள வச்சிருக்க முடியாத ஒரு சில கஷ்டங்கள், ஆத்திரங்கள், அழுகை, அது எல்லாமே அழுகையா வெளியே வருங்க. அந்த நேரத்தில் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு அவங்க மனசை ஹர்ட் பண்ணிடாதீங்க. ஏதோ உங்கள் முன்னால் அழுதா இல்லை உங்ககிட்ட 4 வார்த்தை சொன்னால் மனசு ஆறுதல் படும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்களே தவிர உங்ககிட்ட நடிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு அவசியமே கிடையாது. அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு ஒருத்தவங்க உங்ககிட்ட கண்ணீர் விட்டு அழுது பேசி மனசில் இருக்கிற விஷயங்களை எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க நடிக்கிறாங்கன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. அவங்கள அலட்சியப்படுத்துகிற மாதிரி மட்டும் பேசுகிறாதீங்க. முடிஞ்சா
முடிஞ்சா 4 வார்த்தை நல்ல விதமா சொல்லி அவங்கள ஆறுதல் படுத்துங்க. முடியல அப்படின்னா அமைதியா வந்துருங்க. அதை விட்டுட்டு அவங்கள ஹர்ட் பண்ற மாதிரி பேசி அவங்கள இன்னும் கொஞ்சம் காயப்படுத்தாதீங்க. பசியில நமக்கு உணவு கொடுத்தவங்களையும், கஷ்டத்துல நமக்கு உதவி பண்ணவங்களையும், துன்பத்துல நம்மள ஆறுதல் படுத்தினவங்களையும், வியாதியில நாம சொல்லாமலே நம்மள வந்து விசாரிச்சவங்களையும் தயவு செஞ்சு ஒரு நாளும் மறந்துடாதீங்க. ஏன்னா இந்த உலகத்துல நீங்க பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் நீங்க சம்பாதிச்சு வச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து அப்படின்னா இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த மாதிரியான உண்மையான உறவுகள் மட்டும்தான். அவங்கள எல்லாத்தையும் மறந்துட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில கடைசியில யாருமே இல்லாம தனிமையில நிப்பீங்க. அந்த நேரத்துல நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் வரும். முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு உதவி பண்ணவங்க, உங்க கூட இருந்தவங்களை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு நாம சந்தோஷமா இருக்கலாம். இவங்க எல்லாம் ஒரு வேண்டாத கலைகள் அப்படின்னு நம்ம பக்கத்துல ஏண்டா இவங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஒரு சில வேண்டாத கலைகள், அதாவது புல்லு எப்படி ஒரு செடிக்கு பக்கத்துல, ஒரு அழகான பூச்செடிக்கு பக்கத்துல புல்லு முளைச்சிருக்கோம், அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில தேவையில்லாத சின்ன சின்ன கலைகள்லாம் இருக்கத்தான் செய்யும். அந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்துலலாம் நீங்க ஆரம்பத்திலேயே புடுங்கி போட்டுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. ஆனா உங்களுக்கு துணையா இருக்கக்கூடிய, அதாவது ஒரு செடிக்கு எந்த அளவுக்கு வேர் வந்து ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி உங்க வாழ்க்கைக்கு துணையாக இருக்கக்கூடிய, பக்கபலமா இருக்கக்கூடிய உறவுகளை என்னைக்குமே உதாசீனப்படுத்திடாதீங்க. கடைசியில தனிமரமா நிற்கும் போதுதான் அந்த வலியும் வேதனையும் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். பிடிச்சவங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க கிட்ட இருக்கிற தவறுகளை சுட்டி காட்ட மறந்துடாதீங்க. பிடிக்காதவங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை சொல்லி காமிக்க மறந்துடாதீங்க. இங்க நிறைய பேர் அப்படித்தாங்க. பிடிக்காதவங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க எவ்வளவுதான் நல்லவங்களா இருந்தாலும் சரி, நல்ல விஷயங்கள் செஞ்சிருந்தாலும் சரி, அதை அப்படியே கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிட்டு மொழிகி பூசி அவங்க பண்ண நல்ல விஷயத்த வெளியிலேயே சொல்ல மாட்டாங்க. இதை நான் கண்கூடா நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்காதீங்க. மனுஷங்க இன்னைக்கு இருக்கிறோம், நாளைக்கு இல்லை. யோசிச்சு பாருங்க, அடுத்தவங்களை பிடிக்கலங்கிறதுக்காக நல்ல விஷயங்களை மறைக்கிறதும், பிடிக்காது அப்படிங்கிறது, அதாவது பிடிக்குது அப்படிங்கிறதுக்காக அவங்க பண்ணின தப்பை கூட நாம தப்பு இல்லைன்னு சொல்றதும் மிகப்பெரிய முட்டாள்தனம். அது நியாயமே கிடையாதுங்க. வாழக்கூடிய கொஞ்ச நாட்கள் இருக்கும்போது சந்தோஷமா வாழ்ந்துட்டு போலாமே. ஏன் அடுத்தவங்க கிட்ட போட்டி, பொறாமை, பொய் சிரிப்பு இதையெல்லாம் பண்ணிக்கிட்டு நம்ம வாழ்க்கைய நாமளே கெடுத்துக்கணும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.